பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, எரேமியா 31:4 படி, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் திரும்ப உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்க விடுவாய், மேலதாளங்களோடு நீ புறப்பட்டு வருவாய். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை விவாகம் செய்வதற்கு முற்படும் போது கல்யாணம் நின்று போச்சு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா கட்டின புருஷன் கொஞ்ச நாள் அவன் செத்து போயிட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு மறுபடியும் நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்ணும்போது அவன் எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்போளோ, அதுபோல இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நான் திரும்பவும் கட்டுவேன், நீ கட்டப்படுவ, மேலதாளங்களோடு புறப்பட்டு வருவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஒருவேளை வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, மகனே மகளே தொலைந்து போயிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு பாருங்க, திரும்ப நான் மனமாட்டி சத்தத்தை கேட்க பண்ணுவேன், திரும்ப நான் சந்தோஷம் தருவேன், திரும்ப இடிந்து போன வாழ்க்கை நான் திரும்ப கட்டுவேன். இடிந்து போன ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஒருவேளை உங்க ஊழிய தரிசனம் அழைப்பு ஒருவேளை இடிஞ்சு போயிருக்கலாம், திரும்ப கட்டுவேன். ஆமோஸ் 9:12 சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதை திறப்பை அடைத்து அது பழுதானவைகளை நான் நீக்கி நான் மறுபடியும் அதை கட்டுவேன். விழுந்து போன நிலையா இருக்கீங்களா? ஐயோ, என்னை விசாரிப்பற்ற சீயோன் நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தி தேவன் சொல்லுகிறார், நான் திரும்பவும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை ரீபில்ட் பண்ணுவேன். இடிஞ்சு போச்சா, கெட்டு போச்சா, அது இல்லாமல் போயிட்டா கவலைப்படாத. இயேசு சொல்லுகிறார் சங்கீதம் 127:1, கர்த்தர் கட்டார் ஆகில் கர்த்தருடைய பிரயாசம் இருந்தா. ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க கட்டிருக்கலாம், கட்டி இடிஞ்சு போயிருக்கலாம். நான் கட்டுற மகனே, நான் கட்டுற மகளே என்று சொல்லி நான் திரும்ப உன்னை கட்டுவேன். இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே, நான் உன்னை ஆடல் பாடலோடு கொண்டு வருவேன், மகிழ்ச்சியின் கூட்டத்திலே கொண்டு வருவேன். எங்க உன்னை புறக்கணித்தார்களோ, தள்ளினார்களோ அவர்கள் நடுவே நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீங்க தாவீது நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் ஜனங்கள்லாம் புறக்கணிக்கிறார். சவுல் கூட்டம் வசனம் சொல்லுது, சவுலுடைய குடும்பத்தாருக்கு தாவீது குடும்பத்தாருக்கும் நீண்ட நாள் சண்டை இருந்துச்சு. அந்த சண்டை மாறிச்சுங்க. ஒருவேளை சகோதர சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, நீண்ட நாள் சண்டை. கர்த்தர் திரும்ப நான் உன்னை கட்டி வைப்பேன். பாருங்க, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா. இது எப்படி நடக்க தெரியுமா? 2 குடும்பம் அடிச்சுட்டு கிடந்தான். ஒரு நாள் சங்கீதம் 133:2 சொல்லும்படி, இதோ சகோதரர்கள் இஸ்ரவேலர்களும் யூதா மக்களும் தாவீதை தலைமையில் வைத்து கொண்டாடினார்கள், உங்களை தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள். திரும்ப கட்ட ஆரம்பித்தால், திரும்ப கிருபை தர ஆரம்பித்தால், திரும்ப வரம் தர ஆரம்பித்தால், ஒரு ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்த அவர் முற்பட்டால் இதை யாராலும் தடுக்க முடியும். வசனம் சொல்லுது, அவர் ஒருவனும் திறக்கப்படாதவை பூட்டுகிற, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார், நான் திரும்ப கட்டுவேன். ஒருவேளை நீங்க விழுந்து போயிருக்கலாம், என் நிலைமை எவ்வளவுதான், என் ஊழிய எவ்வளவுதான், ஆண்டவர் திரும்ப கட்டுவார். நீங்க நியாயாதிபதிகள் புத்தகம் 16 படிச்சு 21 படிச்சு பாருங்க. சிம்சோன் ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நினைத்தரும் என்னை பலப்படுத்தும். ஆண்டவரை கட்டினார், ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஒருவேளை நீங்கள் சிம்சோனை போல விழுந்து போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், பெருமையிலே விழுந்து போயிருக்கலாம், கோபத்தில் விழுந்து போயிருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு நிலையில விழுந்து போயிருக்கலாம். இயேசு சொல்கிறார், இஸ்ரவேலும் என்ன கன்னிகையே நான் திரும்ப கட்டுவேன். இயேசு இந்த வார்த்தைப்படி உங்களை திரும்ப கட்டுவார், உயிர்ப்பிப்பார். அவருடைய பிரசனத்தை நம்புக மக்களே. அவர் ஒருத்தர் தான். மனுஷன் தான் புறக்கணிப்பான், தூக்கி போட்டுருவான், அத்தோடு நம்மளை மறந்து போவான். ஆனால் நம்ம தேடி வந்து கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அதுக்குள்ள பல இடத்துல பல விஷயம் இருக்கு. ஒரு தகப்பனோட தூரம் போனான், ஆனா தகப்பன் அவனை கட்டினான், திரும்ப கட்டினார். விழுந்து போனவனை அவன் ஒண்ணு மட்டும் செஞ்சான், எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நீ எழுந்து தகப்பனாக தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க. கர்த்தர் உன்னை கட்டுவார், பாதரட்சி தருவார், மோதிரத்தை தருவார், உயர்ந்த வஸ்திரத்தை தருவார், அங்கு ஆடல் பாடலை தருவார், பிரியாணியை தருவார். ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது, நீ எழும்பி தேவ சமூகத்தில் வா, அவர் உன்னை கட்டுவார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட்